ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல வந்து வெயிட் கெயினை விட வெயிட் லாஸுக்கு தான் நிறைய ஓட்டு வந்திருக்கு. வெயிட் லாஸ் வந்து சர்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வெயிட் லாஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல் வந்து ஏற்படுது. ஒரு ட்ராமாவுக்கு போயிடுறாங்க. சரி, வெயிட் லாஸ் வந்து மன உளைச்சல் எல்லாமே இருந்தாலும் இந்த வெயிட் லாஸை வந்து யோகாவில் வந்து நம்மளால் வந்து கேரண்டியாக என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். எல்லாரும் வந்து வெயிட் லாஸ் வந்து கம்மி பண்ணிடலாம், வெயிட்டை கம்மி பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. சார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, யோகா கேன் கேரண்டி டிசையர்ட் வெயிட் லாஸ். இது எனக்கு சார் எழுதி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை வந்து நம்ம வந்து யூடியூபோட தம்ப்நெயில்ல வைப்போம், இது மாசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையா அப்படின்னு கேட்டலாமா? ஏன்னா எனக்கு பயங்கரமாக வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு யோகா வந்து கேரண்டியாக கொடுக்க முடியும் அப்படியா, அதுவும் டிசையர்டு அப்படிங்கிற ஒரு டேர்ம் மாதிரி எழுதியிருக்காரு. கேட்கலாம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். சாருக்கு வணக்கம் சொல்லிடுறேன். வணக்கம். வணக்கம் ப்ரொஃபஸர் விகேஜே. எஸ் ப்ரொஃபஸர் விகேஜே. ஆமாம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கேள்வி கேட்டு பதில் வாங்குறவங்க வந்து இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப சாமர்த்தியமாக கேட்டுடுவாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. பத்திரிகையாளரும் சரி, மற்ற இந்த மாதிரி ஆங்கர்ஸ், ஆர்ஜேஸ் ரொம்ப சாமர்த்தியமாக கேட்டுட்டாங்க. கேரண்டி கொடுக்க முடியுமா? கேரண்டி வந்து இட்ஸ் எ கமர்ஷியல் டர்ம். ஸோ கேரண்டியில் அந்த வார்த்தை வந்து அங்கே தம்ப்நெயில்ல உங்களுக்கு வந்தாலும் வாட் யோக ரீதியாக என்ன சொல்லுது அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். அதான் சார், யோகா Yes. can guarantee. Yes. Yoga and யோகாவோட ட்ரீட்டிஸ், யோகாவோட சமிதா அப்படின்னு எடுத்து வரும்போது அதில் கேரண்டி இருக்கு. ஏன்னா அஷ்டமா சித்திகள் அந்த லெவலுக்கு போகும்போது அனிமா, கரிமா, மஹிமான்ட்டு சில சித்திகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பயன்படலாம். அனிமா மீன்ஸ் கோயிங் வெரி ஸ்மால், கரிமா மீன்ஸ் பிகமிங் ஹெவி. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து தியரியில் இருக்கு, புக்ஸில் இருக்கு, இட் இஸ் தேர். அந்த லெவலுக்கெல்லாம் போக தேவையில்லை. சிம்பிளாக ஒரு சராசரி வாழ்க்கை, யோகிக் லைஃபு, இல்லை ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும். உங்களுக்கு வெயிட் வந்து நீங்கள் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும், கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக யோகா இஸ் அ திங், இஸ் அ சொல்யூஷன். இது நான் மட்டும் இல்லை, ஒரு பெரிய செலிபிரிட்டி 2-3 செலிபிரிட்டிஸும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து நான் கொடுக்கல, அந்த பாயிண்ட் எனக்கு எடுத்து கொடுத்தது ஆர்ஜே வைஷ்ணவி தான். யூ ஒன்லி மென்ஷன் டு மீ and she also showed me the clip where the celebrity is mentioning. ஓப்பனா வந்து அவங்க சொல்றாங்க யோகா ரீதினால தான் நான் வந்து அந்த செலிபிரிட்டி क्वेश्चंस இருக்கட்டும் சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஜிம்முக்கு போகாமலே எடையை குறைக்க வேண்டுமா, இந்த லேகியத்தை சாப்பிடுங்கள், இந்த டானிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், காலையில் ஒரு ஸ்பூன், மாலையில் ஒரு ஸ்பூன். அவங்களுக்குலாம் என்ன சார் சொல்றீங்க? அதாவது யோகான்னு வரும்போது நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சரி, வெறும் ஆசனாஸ், அதாவது ப்ராக்டிஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான் யோகான்னு கிடையாது. ஓகே. ஸோ யோகான்னு சொல்லும்போது அதில் வந்து உணவும் வருது, ப்ரீதிங்கும் வருது, சிந்தனையும் வருது, எல்லாமே உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிங்க்ரோனிசிட்டி கொண்டு வந்தால் தான் யூ ஆர் கமிங் இன்டு யோகிக் லைஃப். அப்போ இந்த ஜிம்முக்கு போகாமலே எடை குறைக்க வேண்டுமான்னு சொல்ற டேப்லெட்ஸ், டானிக், லேகியம், அதை பற்றி என்ன சார் சொல்ல வரீங்க? அதெல்லாம் பொய்யா? அது பொய்ன்னு சொல்ல வரல. சரி, அது வந்து அதுவும் ஒரு மார்க்கம் தான். அதுவும் ஒரு டைரக்ஷன், ஹவு யூ கேன் கோ அண்ட் கெட் யுவர் ஜாப் டன். பட் யோகிக் ஸ்டைலில் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். யூ மூவ் டுவர்ட்ஸ் மோர் அத்தென்டிக், மோர் பர்மனன்ட். ஏன்னா அந்த யோகிக் மெத்தட் வந்து கோஸ் வெரி க்ளோஸ் வித் நேச்சர். நேச்சுரலாகவே வரும். அது போக போக நான் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். இல்லை, இப்போ யோகா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, நேச்சராக உங்களுக்கு ஒரு க்யூர் கொடுக்குன்னு சொல்றீங்க. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக் போஸ் இருக்கா சார் இதுக்கு? இல்லை, அப்படி நீங்கள் உடனே வந்து குயிக் ஃபிக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதை டக்குன்னு எனக்கு இப்போ வேணும், இப்போ அதுதான் 90 நாளில் எடையை கம்மி பண்ணிடணும். இல்லைன்னாக்கா இது என்ன சினிமாவா, சல்மான் கானா, யார் அமீர் கான் வந்து ஏதோ மூவிக்கு வந்து அவர் தங்க பெருமனாக இருக்காரு, டக்குன்னு அழிச்சு வரணும். இட் இஸ் நாட் தட். தட் இஸ் ஃபார் சம்மன் ஹூ இஸ் ஆல்ரெடி நல்ல ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பழக்கம் இருக்குது, அதை ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெயிட்டை ஆட் பண்ண முடியும், வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். பட் நம்ம பேசுறது காமன் பீப்புள், காமன். ஓகே சார். சார் இதோ யோகா போஸே இல்லங்கறீங்களா? அப்ப இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பத்மாசனா. ஓகே. பத்மாசனால உட்கார்ந்துட்டு நீங்க இந்த முதிரையை பிடிச்சாலே போதும். ஓகே. இந்த முதிரை, அதாவது ஒரு முதிரை வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி. பட் இந்த முதிரையும் பத்மாசனத்துல உட்கார்றது மட்டும் போதாது. ஓகே. யூ ஷுட் ஹேவ் எ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் டு மெயின்டைன் ஃபிட்னஸ். ஓகே. இப்போ வெயிட் லாஸ்ன்னு சொல்றதை விட ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. இந்த யோக சமிதாவில் என்ன பண்ணுவோம்னாக்கா, வி டோன்ட் ட்ரை டு கோ நெகட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் தான். சாரக்க சமிதான்னு ஒரு புக் இருக்குது, வேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. அதில் வந்து அவர் சுஷ்ருதி என்ன சொல்கிறாருனாக்கா, எந்த இதையும் வந்து அழிக்கக்கூடாது. ஸோ ஈவன் த பாக்டீரியா இட் இஸ் தேர் டு சர்வ் யூ, டோன்ட் கில் இட்.
ஓகே அப்ப வெயிட் லாஸ்ங்கற டேர்மே தப்பு. அந்த லாஸ் வந்து வேண்டாம்னு யோகால எப்படி சொல்றேன்னா, இப்போ உதாரணத்துக்கு வாங்க, இப்போ வெயிட் லாஸ்ன்னு சொல்றீங்க, சரி சரிங்களா? இப்போ லாஸ்னாக்கா அது பாசிட்டிவா நெகட்டிவா? லாஸ்னா கண்டிப்பா நெகட்டிவ் தான். ப்ராஃபிட்ல வந்தா தான் சார் அது பாசிட்டிவ். ஓகே நெகட்டிவ் தான். அப்போ சின்ன வயசுல இருந்து என்ன ஆகுது, பேனாவை டோன்ட் லூஸ் யுவர் பென், பென்சிலை தொலைச்சிட்டியா, ஓகே வெயிட்டை எடையை கம்மி பண்ணணும், கம்மினா கம்மி மார்க்ஸ், மார்க் வந்து கம்மியாயிடுச்சு, ஹைட் கம்மியாயிடுச்சு, பணம் வந்து கம்மியா இருக்கு, சரி சரி பணம் கம்மியா இருக்கு, ஸோ அந்த கம்மி ஆகட்டும் லாஸ் ஆகட்டும், டோன்ட் லூஸ் யுவர் பர்ஸ், டோன்ட் லூஸ் யுவர் மணி. ஸோ லாஸு லூஸு கம்மி, இது வந்து சின்ன வயசுலேருந்து என்ன இருக்குது, இந்த உடம்புக்குன்னு ஒரு மொழி இருக்குது, ஓகே இந்த உடம்புக்குன்னு ஒரு மெமரி இருக்குது, சரி அந்த மெமரியில் வந்து ஃபீலிங்ஸ் போய் உட்காரு. ஓகே இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அணுக்கள்லையும் அந்த மாறி வரக்கூடிய அணுக்கள் வந்தாலும் அந்த ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, அதில் போய் சில ஃபீலிங்ஸ் உட்காருது. அப்போ நான் தொலைக்கக்கூடாது, எனக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்றது வந்து சின்ன வயசுலேருந்து உட்காந்துருக்கு. சரி சரி ஓகே. ஸோ தட் இஸ் வை வி சே டோன்ட் டாக் அபவுட் இட் as லாஸ். ஓகே வி சே கெட் இன்டு ரைட் ஷேப். கெட் இன்டு ரைட் ஷேப். ஆரோக்கியமா இருக்கணும், ஓகே பலமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், வலிமையா இருக்கணும், சரி ஷேப்லியா இருக்கணும் அப்படின்றது தான் வெயிட் லாஸ் நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அதனால நிறைய பேர் வந்து இப்போ மீதி கிளாஸஸ்க்கெல்லாம் போறாங்க, வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி ஆகும், அந்த ப்ராக்டிஸை நிறுத்தணும்னா மறுபடியும் வெயிட் கெயின் ஆகும். ஓகே ஓகே. இப்போ பரதநாட்டியம் டான்சர்ஸும் பார்த்துருக்கோம், சம்டைம்ஸ் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு வாகு இருக்கும், நிறுத்திட்டாங்க அப்படின்னும் போது ரைட்டு தான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். சரி சார், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க செலிபிரிட்டிஸ்லாம் வந்து யோகா பண்ணி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணாங்க. நான் சொல்லல, இல்ல சார் நான் சொன்னேன், நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் நான் யூஸ் பண்ணேன். அதான் சார் நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை நீங்க சொல்லிட்டீங்க சார். ஸோ அன்சிகா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, நான் வந்து ஜிம்முக்கு போக நீங்க எனக்கு ப்ளே கூட பண்ணி காமிச்சீங்க அது. சரி சார், அதுல வந்து அன்சிகா சொல்லிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து நான் ஜிம்முக்கு போனா எனக்கு வந்து ஜிம் பர்சன், ஸோ வந்து அவங்க வந்து யோகா மூலமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, அவங்க ஐ ப்ளே ஸ்குவாஷ்னு சொன்னாங்க. ஓகே ஸோ அங்கே வெறும் யோகா மட்டும் இல்லை, ஸ்குவாஷ்ன்ற ஒரு ஆக்டிவிட்டியும் இருந்திருக்கு. சரி ஓகே சார், அதான் சார் அப்படியே அவங்க சொன்னாங்க. இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் கிடையாது, எனக்கு வந்து ஒரு 10 to 12 hours வந்து ஒர்க் இருக்கு, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த யோகா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் சார்? மார்னிங்ல பண்ணுமா, ஈவினிங்ல பண்ணுமா, ஒன் டே விட்டு ஒன் டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுமா, எப்படி அந்த வந்து நீங்க வெயிட் லாஸ்ன்னு சொல்ல எப்படி நான் கரெக்ட் ஷேப்புக்கு வரது? இல்லை, ஃபர்ஸ்ட் யூ ஆஸ்க் த கொஸ்டின், why you want to come into, correct, what is the நோக்கம், what is the intention? ஓகே ஓகே, அந்த இன்டென்ஷன் வந்து உங்களோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவா, இல்லை இஸ் இட் ஃபார் சம் அதர் நீட், சம் அதர் செல்ஃபிஷ் நீடா? செல்ஃபிஷ் நீட் எனக்கு புரியல, என்ன மாதிரி நீட் சார்? ஓகே, செல்ஃபிஷ் நீட் அப்படின்னாக்கா எப்படி சொல்லலாம், எனி நீட் தட் இஸ் நெகட்டிவ். there is a negative. So ஒரு அத்லெட் வந்து அந்த இந்த இவ்ளோ கிலோகிராம்ஸ் கம்மியா இருக்கணும், கிராம்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள மாதிரி சொல்றீங்களா, அந்த மாதிரி நீட் சொல்றீங்களா? அது வந்து நாட்டுக்காக போறது பொதுவான நீட். சரி ஓகே, someone wants to reduce the weight, ஒரு பியூட்டி காம்படிஷன் ஃபார் எக்ஸாம்பிள், நீ வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு மற்றவங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீ கம்மி பண்ணணும்னு பார்க்குறியா, அந்த லெவல்ல இருந்து பார்ப்போம். அவ்வளோ லெவல்ல இருந்து பார்க்கணும், அந்த லெவல்ல இருந்து பார்ப்போம். சரி, ஸோ நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி ஆகுமா அப்படின்ற ஒரு தாட் இருந்தால் பாடி வந்து கன்டென்ஷன் கொடுக்கும். அதாவது பாடியோட செல்ஸை பொறுக்கும், பாடி வந்து சத்தியம். ஓகே, ஸோ அந்த பாடியோட செல்ஸ் என்ன நினைக்குன்னா, என்னோட செல்ஸ், அதாவது இந்த செல்ஸ் வந்து இது வந்து நம்ம இப்போ பேசுறது தமிழ் இங்கிலீஷில் பேசுகிறோம், பட் செல்ஸுக்கு வந்து என்ன மொழின்னு வந்து சொல்ல முடியாது. இட் இஸ் a non-verbal way of feel and existence. ஓகே, not for definition. ஸோ அந்த செல் என்ன நினைக்கும், இந்த செல் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல், நான் வந்து அந்த செல்லை அட்டாக் பண்ணணும், அதாவது இன்னொரு என்டிட்டியை விட அந்த என்டிட்டிக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கக்கூடாது, அந்த சான்ஸ் நான் பறிச்சிக்கணும், எனக்கு வரணும், அதாவது போட்டி. ஓகே, அந்த போட்டியில ஒரு பொறாமையும் வருது அப்படின்னும் போது இந்த செல்லு வந்து ஃபுல்லா கோஆபரேட் பண்ணாது. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம், சிம்பிளா சொல்லிட்டுமா? சிம்பிளா சொல்லட்டுமா, யோகால வந்து போட்டி கிடையாது. அதாவது எனக்குன்னு மட்டும் தான் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணுமே தவிர, நான் இப்போ எக்ஸாம்பிள் போட்டி கிடையாது, ஹார்மனி உண்டு. ஓகே ஓகே, ஒரு ஹார்மனி உண்டு, ஒரு சிம்பனி மாதிரி ஒரு ஹார்மனி உண்டு. அதாவது ஒன்றிருந்து வாழும். ஓகே, எல்லா செல்ஸும். there is no competition, that means live and let live. ஓகே, live and let die அப்படி கிடையாது செல்ஸை பொறுத்த வரைக்கும். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆனால் தான் நான் எப்பவுமே சொல்றேன், யோகா ரீதியாக வரும்போது யோகி காம்படிஷன் வைக்கிறாங்க, இந்த சைல்டு அந்த சைல்டு யார் வந்து யோகா நல்லா பண்றாங்கன்னு காம்படிஷன் வைக்கிறாங்க.
நானும் சரி என்னோட குருமார் சைடும் சரி வி சே நோ காம்படிஷன் யோகா. யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஓகே 10 பசங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்கன்னா கொடுங்க. எல்லா 10 பேருக்கும் வந்து ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ் ஏதாவது ஒன்று கொடுங்க. பட் டோன்ட் சே ஹி இஸ் பெஸ்ட் இன் யோகா, இது நம்பர் 1 இன் யோகா, நம்பர் 2 இன் யோகா. இது வந்து யோகால வந்து நீங்கள் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது தவறு. சரி ஓகே, யோக ரீதியாக சொல்கிறேன். ஏன்னா யோகாவில் தேர் இஸ் நோ காம்படிஷன். ஒரு ஷூ ஃப்ளவர் வந்து ஒரு ரோஸோட காம்பீட் பண்ணாது. சரி, ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து இன்னொரு ஹைபிஸ்கஸ் கூட காம்படிஷன் கிடையாது. நீயும் வாழு நானும் வாழ்றேன், நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ இந்த எண்ணத்தோட தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸையே ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு பேர் பிரதிஹாரம். ஸோ யூ ஹேவ் டு ஒன்லி ஸ்டார்ட் வித் திஸ் ஹார்மனி. அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, மார்னிங் பண்ணணுமா ஈவினிங் பண்ணணுமா, என்ன ஆசனா பண்ணணும், என்ன சாப்பிடணும், எவ்வளோ தூங்கணும், இதெல்லாம் அப்புறம். ஓகே, இதெல்லாம் லேட்டரும். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் இட்ஸ் இஸ் த பேசிஸ். உங்களோட நோக்கம் என்ன? லோகா சமஸ்தா சுகினோ பவம், தட் மீன்ஸ் எல்லா உயிர்களும் நல்லா வாழட்டும் அப்படின்ற ஒரு பொதுவான நோக்கம் வந்து உங்களுக்கு இருந்து நீங்கள் வந்து அதுக்காக வந்து உங்கள் உடம்பை ரெடி பண்ணிக்கிறீங்க. இதுதான் சீக்ரெட். அந்த காலத்து வாரியர், அந்த காலத்து யோதாஸ் சண்டை போடுறவங்க வந்து என்னோட நாட்டுக்காக, நான் பொதுவாக என்னோட மக்களுக்காக, மற்றவங்களுக்காக நீதியை நிலைநாட்ட, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் என் உடம்பை ரெடி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் பண்ணுவேனே தவிர, நான் என் உடம்பை ரெடி பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ பணம் வந்து வரும், நான் இந்த கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட் when that comes all the body cells start to cooperate. ஓகே, பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் லெவலில் ஒரு காக்னிஷன், ஒரு பர்செப்ஷன் வைக்கிறீங்க. சரி, அங்கேருந்து ஆரம்பிக்கும். சரி சார், நீங்க சொல்ற மாதிரி இப்ப செல்ஃப்லெஸ்ஸா நாங்க யோகா பண்றோம். ஓகேவா? நான் சொல்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா புரியுது சார். செல்ஃப்லெஸ்ஸா நான் யோகா பண்றேன். சொசைட்டிக்காக பண்றோம், நாட்டுக்காக பண்றோம், மத்தவங்களுக்காக பண்றோம். எனக்கு அதுல எனக்கும் பெனிஃபிட் ஆகுது, அது வேணாம்னு சொல்லல. சரி, பட் உங்களோட உங்களோட ஃபர்ஸ்ட் எண்ணம் என்ன? உங்களுக்கா மற்றவங்களுக்காகவா? சரி, மற்றவங்களோட நல்லா இருக்கணும், மற்றவங்களை வந்து அழிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இல்லாமல். புரியுது. இப்போ இதெல்லாம் கரெக்டாக நான் பண்ணிட்டேன். செல்ஃப்லெஸ்ஸா நான் யோகா பண்ணணும்னு நினைக்கிறேன். செல்ஃப்லெஸ்ஸா என்னோட பாடி வந்து ஃபிட் ஆகும். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ காலையிலயா மதியானமா இப்போ சொல்லுங்க சார், எப்படி வந்து அதை ஃபார்முலேட் பண்ணணும், எப்படி வந்து வெயிட் குறைக்கணும்? ஏன்னா 6 monthsல வந்து வெயிட் லாஸ் பண்றோம், 3 monthsல வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் பேங்க் போடுறாங்க. Again come back to the question. Why you want to do for everyone. எனக்கு மட்டும் இல்லை, அதுதான் உங்களோட நோக்கம். சரி, இப்போ இன்னொரு நோக்கம் இருக்கு. உடம்போட வாகுன்னு ஒன்று இருக்கு. அதாவது வாட்டா பித்தா கப்பான்னு இருக்கு. அதாவது வாட்டா பித்தா கப்பா, ஓகே 3 வாகு இருக்கு. அதாவது மீன்ஸ் தன்மை. இது 3மே வந்து ஒரு தோஷா அப்படின்வாங்க. பட் தோஷம் அப்படி பார்க்கறத விட யூ லுக் அட் இட் ஆஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ கப்பா இருக்கிற உடம்பு கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பாங்க. ஓகே, வாட்டா இஸ் மோர் ஆன் டு தி ஒரு ஏரி மாதிரி நார்மலாக இருப்பாங்க. பித்தா ஜாஸ்தி இருக்கக்கூடிய உடம்புகள் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ரொம்ப தின் கிடையாது, ஒரு தின். அதாவது என்ன வரும்னாக்கா, இப்போ ஒரு ஷர்ட்டை சைஸ் எடுக்கிறோம், எக்ஸ்எல், எக்ஸ், டபுள் எக்ஸ்எல் அப்படி அந்த மாதிரி தான். பட் அது 3மே ஒரே கேட்டகரி, ஒரே ப்ரைஸ் தான். ஒரே ப்ரைஸ் தான். அதே மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட உடம்பு வந்து ஒரே சைஸில் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறாரு, நார்மலாக இருக்கிறாரு. பட் அவர் உடம்பு கொஞ்சம் கப்பாக்கு ஓரியன்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் பூசின மாதிரி இருக்காரு. அவர் உடனே நினைக்கக்கூடாது இது வந்து அப்நார்மல், இது நார்மல் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட சைஸ் அப்படி இருக்கு. ஓகே சார். ஸோ நோ ஒன் ஷுட் திங்க். இப்போ ஒருத்தர் வந்து 5 feet 6 inches, அவர் ஹைட் 5 feet 6 inches, அவர் இந்தியாவில் இருக்காரு, நார்மல் ஹைட்டு. பட் அதே அவர் யூஎஸ்க்கு போறாரு, இல்லை வேற ஏதாவது யூரோப்பியன் நேஷனுக்கு போறாருனாக்கா ஐ எம் பிலோ நார்மல் ஹைட்டுன்னு நினைச்சிட்டாக்கா அவருக்கு வந்து இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஸோ அவர் ஹைட் ஆகிறதுக்கு ஹீல்ஸ் போடுவார், ஹீல் டூ அதர் திங்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது, பிரதிஹாரம் அடி வாங்கிடுச்சா? சரி, யுவர் இன்டென்ஷன் ஃபார் வை யூ வாண்ட் டு அட்ஜஸ்ட் யுவர் ஹைட் ஆர் யுவர் வெயிட் அடி வாங்கிடுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்னத்துக்காக பண்ணுறோம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதுமே நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல சார். எப்போ பண்ணணும்? சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்குறீங்க. யூஸ்வலி த ப்ராக்டிஸ் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரேஷியோ சொல்லிடுறேன். சரி சார். இப்போ யோகா நீங்கள் பண்ணும்போது ஓகே, இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த பாடி பட் ஃபார் த மைண்ட் ஆல்சோ. ஓகே, மைண்டுக்கு வந்து மெடிடேஷன், ஓகே, மைண்டுக்கு, பாடிக்கு வந்து ஆசனாஸ், வார்ம் அப். சரி, இந்த பாடியும் மைண்டும் வந்து இன்டெகிரேட் பண்ணக்கூடியது எனர்ஜி. ஓகே, அதுக்கு பிராணாயாமான்னு ஒன்று இருக்குது. ஸோ இது 3-fold பாத் அப்படின்னா 8-fold 3-fold அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ ஏன் மைண்டு ஏன் பாடி அப்படின்னா பாடி அண்ட் மைண்ட் ஹேவ் டு ஹேண்ட் ஷேக். பாடியும் மைண்டும் ஹேண்ட் ஷேக் ஆகும். ஓகே, அப்போ தான் வந்து யூ அச்சீவ் சம் ப்ரோசஸ், யூ கம் இன் டு ஹார்மனி. ஓகே, ரைட்டுங்களா? இப்போ எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு 20 minutes
let us say you are going to do meditation. Okay. You can have a body asana and workout for 30 minutes. Okay, 30 minutes. So 30 minutes body workout Okay. and asanas, Okay. followed by 20 minutes of meditation. Meditation. Okay. So இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 1:1.6, 1:1.5. ஓகே, அந்த ரேஷியோல இருக்கும். இந்த ரேஷியோ வந்து கோல்டன் ரேஷியோன்னு கூட சயின்ஸ்ல சொல்லும். சூப்பர். இட் இஸ் கோல்டன், ஜஸ்ட் லைக் பிபி 180/80. ஓகே, டன். அது நார்மல் வர மாதிரி. ஓகே. அப்போ நீங்க வந்து ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா 1 hour எக்ஸசைஸ் ஒரு 40 minutes you can go for 35 to 40 minutes you can go for meditation புரியுது. it is important. இது வந்து நான் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அதிகமா இருக்கணும், மெடிடேஷன் கம்மியா இருக்கணும் நான் சொல்ல மாட்டேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபீல், த பார்ட், அந்த ஆஸ்பிரண்ட், அந்த கேண்டிடேட், தே வில் ஃபீல் தட் ஐ நீட் டு மெடிடேட் மோர். யாருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தியானம் என்ற கோஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ தட் ஷுட் பிகம் 1.6, 1.5 and activity can be with 1 ratio. So நீங்க என்ன சொல்றீங்கன்னா சார், பாடிக்கு எவ்வளவு தூரம் எக்சர்சைஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி மூளைக்கு நீங்க வந்து மெடிடேஷன் கொடுக்கணும்னு சொல்றீங்க. அந்த மெடிடேஷன் பண்றது வந்து மூளைக்கு மட்டும் கிடையாது. ஓகே, சரி. அந்த மெடிடேஷன் பண்ணது ஃபுல் உடம்புக்கு, மூளையும் இன்க்ளூடட். ஓகே, மூளை இன்க்ளூடட் மொத்த உடம்பு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து இந்த கோஷா சரித்திரம் அப்படின்னு சொல்லுவோம். கோஷாஸ் 5 கோஷாஸ் இருக்கு. கோஷாஸ். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேள்வி வந்து நான் இன்னும் ஆன்சர் பண்ணல. நேயர்களும் வந்து உங்க சார்பில் வந்து they will be wondering why இந்த மனுஷன் என்னடா இப்படி சுத்தி வந்துன்னு ஏன் விஷயத்துக்கு வரேன் நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன் பாருங்க. வெரி சிம்பிள். ஓகே. மார்னிங் ஈவினிங் உங்களுக்கு வந்து ஒரு 1 hour இல்லை 40 minutes இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. சரி. ஃபார் திஸ் ப்ராக்டிஸ். ஓகே. மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஈவினிங். ஓகே. ஸோ 2 வேளையில் ஏதாவது ஒரு வேளை மஸ்ட். ஓகே. ஓகே. 5 days in a week, 6 days in a week, ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு. சரி, டன். ஓகே, இவ்வளோதான் தேவை. ஓகே. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட 24 மணி நேரத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், வாட் இன்வெஸ்ட்மெண்ட் we are asking for this is about 1 hour. ஓகே, 1 hour ஸ்பெண்ட் பண்ணா 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அதாவது 1 hour மார்னிங், 1 hour ஈவினிங். ஓகே. இல்லை கொஞ்சம் கன்செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 minutes ப்ரோக்ராம் மார்னிங், ஈவினிங் ஒரு 40 minutes. புரியுது. இல்லைங்க நான் ஈவினிங் சேர்த்து வச்சு நான் பண்ணிடுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஈவினிங் கூட பண்ணிடலாம். 1.5 hours நீங்கள் ஈவினிங் ஒரு ஃபுல் செட் பண்ணிவிடுங்க. இல்லை ஈவினிங் நான் பண்ண போகிறது என் ப்ரோக்ராம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ நான் மார்னிங் ஒரு 1.5 hours நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிடுறேன். ஈவினிங் எதுவுமே பண்ணேன். பட் விடாமுயற்சி. இதுலேயே வந்து ஒரு ஷார்ட் ப்ரோக்ராமும் இருக்குது. யோகா ரீதியாக வரும்போது நான் ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் விட்டுடுறேன் அப்படின்னு கிடையாது. தெர் இஸ் அ ஷார்ட் ப்ரோக்ராம் ஆல்சோ. அந்த யோகா, அந்த த்ரெட்டோ, அந்த கான்ஷியஸ்னஸும் கட் ஆகக்கூடாது. So there is also a practice which you can do in 5 minutes. In the practice 5 minutes la idhe da mind body 2 minutes of body workout. Okay. And just 2 minutes of meditation. Okay. Followed by 1 minute of deep breathing. முடிஞ்சு போச்சு. Super. பட் இதுதான் எப்பவுமே பண்ண கூடாது. எல்லாம் இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொல்றாங்க, சார் இது நல்லா இருக்கே 5 minutes பண்ணிட்டா போதுமே அப்படின்னு. ஓகே. நோ, இது ஒரு எமர்ஜென்சி. ஓகே, ஒரு 1 week நான் வந்து வேற எங்கேயாவது அப்படி கிடையாது. ஒரு எமர்ஜென்சி. உங்க ஃபேக்டரியிலயோ உங்க இதுல வந்து பிரசிடென்ட் வராரு, அன்னைக்கு வந்து நீங்க இமீடியட்டா ஓடி ஆகணும், உங்களுக்கு டைம் இல்ல. இல்ல உங்க வீட்டுல ஒரு சிப்லிங்க்கு கல்யாணம், ஓகே, ரொம்ப இப்போ உங்களுக்கு டைம் இல்ல, அப்போ கூட நாங்க என்ன சொல்றோம், பிரேக் எடுக்காதீங்க. சரி சரி. அகண்டமா இருக்கணும். அகண்ட மீன்ஸ் நான் ஸ்டாப். ஓகே ஓகே. சோ அட்லீஸ்ட் ஃபார் 48 days பி அகண்டம். ஓகே. சோ இந்த 5 minutes பண்றது அப்போ the feel is உடம்பு வந்து சத்தியம். இந்த உடம்புக்கு கவலை இல்லை. உடம்புக்கு கவலை இல்லை. நீ வந்து 10 வருஷம் பண்ணியோ இல்லை 5 நிமிஷம் பண்ணியோ கவலை கிடையாது. ஏன்னா see it is like this. இப்போ சேவிங்ஸ்னு எடுத்துக்கோங்க. சரி சரி. சேவிங்ஸ்னு ஒரு ஹேபிட். ஆமா இருக்கு. சேவிங்ஸ்னு ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் இருக்கணும். ஆமா. இப்போ நீங்க உண்டியல்ல வந்து 500 ரூபாய் போட்டா ஒரு சேவிங்ஸ். நான் வந்து 10 ரூபாய் தான் போடுறேன். சரி. அப்போ என் சேவிங்ஸ் கம்மியா, என் குணம் கம்மியான்னு கேட்குறேன். இல்ல சார் 10 ரூபாய் போட்டாலும் சேமிக்கலாம். என்னால இப்போ இவ்வளவுதான் முடியுது, நான் 10 ரூபாய் போடுறேன். ஓகே. என்னால முடியுது 500 ரூபாய் அந்த உண்டியல்ல போட முடியும். இதே கான்செப்ட் தான். ஓகே, புரியுதுங்களா? சோ என்னால 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண முடியுதுன்னா பண்றேன், தியானம் பண்றேன், பயிற்சி பண்றேன், அபியாசம் பண்றேன். முடியல, சிச்சுவேஷன் மாறி இருக்கு, அப்போ கூட நான் விடல. சோ அந்த விடாமுயற்சி தான். அப்போ என் உடம்புக்கு I'm sending a message, நான் விடல. அந்த உடம்பு ஏத்துக்கும், நேச்சர் ஏத்துக்கும். பரவாயில்ல. இதுக்கு பேரு தான் அகண்டம். ஓகே. So the duration matters. Okay. But the duration does not only matter. Okay. நியமங்கள் ஒரு அஷ்டாங்க யோகால 2வது நியமங்கள், மை பாலிசி, மை கொள்கை. நான் விடலை. இன்னைக்கு வந்து ஆடிட் ஒர்க் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, இன்னைக்கு பிரசிடென்ட்டே வராரு, இருந்தாலும் அந்த 5 minutes 5 minutes கூட கொடுக்க முடியாதா? புரியுது.
உங்களோட ஒரு கொள்கைக்கும் ஒரு கோலுக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது ஒரு 5 minutes கூட கொடுக்க முடியாதா நேச்சர் கேட்குது. சரி சார். கொடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது டெஃபினெட்லி யூ ஆர் பிளெஸ்ட். ஓகே சார். டன் சார். ஓகே. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் நீங்கள் கேட்டதுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு ரேஷியோவில் வரணும். ஓகே. எக்ஸசைசஸ் அண்ட் breathing and meditation இது வந்து இன்டகிரேட் ஆகும். அப்பதான் you are coming into yoga. ரைட் சார். நான் கரெக்டா சொல்றேன். நான் வந்து டோராவின் பயணங்கள் மாதிரி சொல்லலாம், காடு மலை புஜ்ஜியோட வீடுங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம், யோகா அதை ஃபாலோட் பை வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன். கரெக்டா சொல்றேன் சார். பாடி எக்ஸசைஸ், எஸ், மெடிடேஷன், எஸ், அண்ட் லாஸ்ட்லி வந்து எஸ் என்ன சொல்லலாம், இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து அந்த என்ன ஷேப் வரணும், உங்களுக்கு என்ன வெயிட் வரணுமோ என்ன வரணுமோ யூ கம் பேக் இன்டு ஈக்குலிபிரியம், யூ கம் இன்டு ஹார்மனி. ஓகே சார். ஓகே சார். இன்னும் ஒரு வாட்டி சொல்லணும்னா இது பாடி எக்ஸசைஸ், பிரீத்திங் அண்ட் மெடிடேஷன் இது மூணும் இன்டகிரேட் ஆகும். தென் ஆமா, இன்டகிரேட் ஆகும். ஓகே சார். சார் அப்படி கோஷ்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே சார், அது கமிங் பேக் டு கோஷ். அந்த கோஷாஸ் சொல்றது டைமென்ஷன்ஸ். ஓ ஓகே. இப்போ சில பேர் வந்து வண்டர் பண்ணுவோம், ஏன் வந்து என் உடம்பு இப்படி இருக்கு, பிறப்புல ஏன் இருக்கு, ஏன் அவங்க அந்த நாட்டுல இருந்து பிறந்து வராங்க, அவங்க ஏன் அந்த ஹைட்ல இருக்கிறாங்க. சார் கொரியன்ஸ்க்குலாம் வந்து என்ன சொல்ல, அவங்களுடைய ஃபேஸ் இது வந்து இந்த கோஷம், அதாவது உடம்பு அப்படின்ற இந்த கோஷம் மீன்ஸ் டைமென்ஷன் ஆர் ஸ்கின். கரெக்ட் மீனிங் வந்து ஸ்கின். ஸோ அன்னமய கோஷா அப்படின்னு சொல்லுவோம். அன்னமய கோஷம். அன்னம்னா உணவு. ஸோ திஸ் பாடி இஸ் மேட் அவுட் ஆஃப் ஃபுட். ஓகே. ஆப்வியஸ்லி உணவுனால தான் வருது. சரி. நிறைய வீடியோஸ் கூட எடுத்து பார்த்துருப்பீங்க. நிறைய சுவாமிஸ் மட்டும் இல்லை, ஏன் சத்குரு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. பாடி இஸ் ஃபுட் அப்படின்னு இட்ஸ் ட்ரூத், ஃபேக்ட் சொல்கிறேன். ஓகே சார். ஸோ அன்னமய கோஷா இஸ் யுவர் பாடி. இந்த பாடிக்குள்ள there is another one kosha or dimension or skin which we call as pranamaya kosha, which is the body of energy. Okay. So இந்த பாடியில் எனர்ஜி ஓடுது, ஆக்சிஜன் மட்டும் ஓடலை, ஒரு பயோமேக்னட்டிசமும் ஓடுது, மினரல்ஸும் ஓடணும், எல்லாமே ஓடணும். ஸோ இந்த பிராணமய கோஷாவில் 5 விதமான பிராணம் ஓடுது. பிராணா, அபானா, உதானா, வயானா, சமானா, அதெல்லாம் வந்து அது டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேணாம். பட் 5 கேட்டகரிஸ் ஆர் தேர். பட் சிம்பிளி போட் ரொம்ப சிம்பிள். பிராணமய கோஷாவில் லைஃப் எனர்ஜி ஓடுது. அதில் ஒரு பயோமேக்னட்டிசம் இருக்குது. There is a small magnetism or electricity in your body. Okay. There is. Okay. So அது பிராணமய கோஷா. மூணாவது கோஷா is the மனோமய கோஷா, the கோஷா of your memories. So memories-னா மூளையில் மட்டும் மெமரி இல்லை. இது ஒரு தோலில் இந்த விரலில் ஒரு அடிப்படுது, இந்த இடத்துலையும் ஒரு மெமரி ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, சுட்டுக்கிறீங்க, ஸோ அந்த இடத்துல ஒரு மெமரி ஃபார்ம் ஆகுது. ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்தோ இட் இஸ் இன் த பிரெயின், பட் எந்த இடத்துல சூடு ஆச்சு, அந்த மெமரி வந்து இந்த இடத்துல சூடாக இருக்குனாக்கா இங்கே மட்டும் மெமரி ஃபார்ம் ஆகல. எவ்ரி செல் ஹேஸ் அ மெமரி. எவ்ரி செல் ஹேஸ் அ ப்ரோக்ராம், எவ்ரி செல் ஹேஸ் அ மெமரி. ஸோ இது வந்து மனோமய கோஷம். ஸோ இந்த மெமரிஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஆல் த மெமரிஸ் ஆஃப் வாட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். 4வது கோஷா வந்து விஞ்ஞானமய கோஷம், த கோஷா ஆஃப் விஞ்ஞானம் ஆர் ஞானம் ஆர் நாலேஜ். ஓகே. இந்த நாலேஜ் ஆர் சயின்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறேன், அது கீழே போகுது, கிராவிட்டியில் போகுது. ஸோ இந்த நாலேஜ் அப்போ என்னோட அனுபவத்தில் ஒரு பொருளை போட்டால் அது கீழே விழுன்றத மனோமய கோஷாவில் ரெக்கார்ட் ஆகுது. மைண்டில் இருக்குது. அதே மாதிரி அந்த மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகுது. பட் இதுக்கு கட்டுப்பட்டுருக்குது, இந்த கிராவிட்டிக்கு கட்டுப்பட்டுருக்கு, இந்த விதிக்கு கட்டுப்பட்டுருக்கு. இது விஞ்ஞானம். ஓகே. பட் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தா மேலே போகிறோம் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. ஸோ இதுவும் ஒரு அனுபவம் மனோமய கோஷாவில் வரும். ஸோ விஞ்ஞானமய கோஷா gets modified based on your experience that you can fly. It is possible. இதே you can fly 200 வருஷம் முன்னாடி சொல்ல முடியாது. மேபி திரேதா யுகத்தில் யாருன்னா ராவணன் வந்து அந்த விமானத்தில் வந்தால் அப்போனா சொல்லிக்கலாம். பட் நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும். ஸோ யாரும் வந்து பறக்க முடியுமா யோசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஞ்ஞானமய கோஷா இஸ் தி கோஷா ஆஃப் லாஜிக் ஆர் சயின்ஸ் ஆர் வாட் தே பிலீவ் இன் ஆர் வாட் இஸ் டாட், சொல்லிக் கொடுக்கப்பட்டது. 5வது கோஷா வந்து ஆனந்தமய கோஷம். Okay, it is the kosha of bliss, happiness, more connected with the soul. Those who believe in, fine. Those who don't believe, no problem. So அந்த ஆனந்தமய கோஷா. இப்போ ஆனந்தமய கோஷா வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை உடம்பு வெயிட் ஆகுது, உடம்புல டிசீஸ் வருதுன்னா அன்னமய கோஷாவில் தான் ப்ராப்ளம் இருக்கு. பட் த சீக்ரெட் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஓகே சார், கண்டிப்பாக. அன்னமய கோஷாவில் தானா அன்னமய கோஷாவில் ப்ராப்ளம் வரல, உடம்புல தானா ப்ராப்ளம் வரல. அந்த ப்ராப்ளமோட ரூட் எங்கேருந்து வருதுன்னா, அன்னமய கோஷாவில் ஒரு பிரச்சனை ஆகணும்னா இட் ஹேஸ் டு கம் த்ரூ த பிராணமய கோஷா. பிராணமய கோஷாக்குள்ள ஒரு பிரச்சனை உள்ள நுழைஞ்சு வரணும்னா இட் ஹேஸ் டு கம் வயா த மனோமய கோஷா. மனோமய கோஷாக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா விஞ்ஞானமயத்தை எதுவும் யாரும் மாத்திருக்காங்க. எனக்கு நீங்க நிஜமா சொல்றத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன குழப்பாதப்பா, ஸ்ட்ரைட்டா சொல்லுமா? வெரி சிம்பிளா சொல்லலாம். சிம்பிள். அதாவது
அந்த மரத்துல பேய் ஒண்ணு ஆடிட்டு இருக்கு, மரத்துல பேய் ஒன்று ஆடிட்டு இருக்கு. பேய் ஆடிட்டு இருக்குன்ட்டு சின்ன பையன்கிட்ட ஒரு வயசான தாத்தா சொல்றாரு. சரி, ஓகே சார். ஓகே, அப்போ அந்த பையனுக்கு பேய்னா என்னன்னு தெரியாது. அவனோட விஞ்ஞானத்துல அவனோட ஞானத்துல பேய்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவன் தாத்தா பேய்னா என்ன தாத்தான்னு கேட்கறான். பேய்னா கொடூரமா இருக்கும், கோரமா இருக்கும், நெகம்லாம் இருக்கும். அப்போ அவன் இஸ் இமேஜினிங் இன் இஸ் மனோமய கோஷம். அப்போ அந்த மரத்துக்கிட்ட போனா பேய் இருக்கு, மரத்துக்கிட்ட போனா பேய் இருக்கு. அப்போ அவனோட ஞானத்தை நீ ஆல்டர் பண்ணிட்ட. ஓகே, சரி, புரியுது. அந்த விஞ்ஞானமய கோஷம், அந்த பாயோட விஞ்ஞானமய கோஷாவை இந்த தாத்தா வந்து ஆல்டர் பண்ணாரு. அந்த மரத்துக்கிட்ட போனா பேய் இருக்கும், நடிச்சிடும் அப்படின்ட்டு. அவனும் கேட்டா மனோமய கோஷால ரெஜிஸ்டர். சரியா? தெரியாதனமா இது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. தெரியாதனமா அந்த பையன் என்னது பந்து அங்க போகுது, எடுக்க மாட்டான். அந்த பந்த இல்ல, அவன் மறந்துடுறான், அவனுக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, பையன் தானே குடுகுடுன்னு அந்த இடத்துக்கு ஓடிடுறான். நான் நினைச்சேன் நான் அந்த போக மாட்டேன். நீ உஷாரு, ரொம்ப உஷாரு. ஓகே, பையன் பாவம், சின்ன பையன், அவனுக்கு தெரியல. சரி, போயிட்டான். கடகடன்னு அந்த இடத்துக்கு போயிடுறான். பந்து எடுக்கும்போது அப்போ ஞாபகம் வருது, இந்த மரம் சொன்னாரு, தாத்தா சொன்னாரு. அப்போ அந்த மனோமய கோஷம் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, அவனோட ஆல்டர்ட் விஞ்ஞானம், ஏன்னா அவன் நம்புறான். சரி, ஓகே. You believe, like you believe a saint, okay. You also believe the scientist. Yes. What I would say is believe the scientist, believe the saint, but you explore. நீங்க யோசிங்க, நான் யோசிக்கணும், நீங்க யோசிக்கணும். அப்படியே பிளைண்டா எடுத்துக்க கூடாது. சயின்ஸ் சொல்றதும் சரி, சயின்ஸ் சொல்றதும் சரி, எதுவுமே எடுத்துக்காத. பையன் கிட்ட போய்டும் சார், நேரா போறா. அவன் பார்த்தோன்னே எடுக்கும்போது அவன் ஞாபகம் வந்து பயந்துடுறான். டக்குன்னு அப்படி மேல பார்க்கும்போது ஏதோ கோணியோ ஏதோ இருந்திருக்கு, மேல விழும்போது பையன் கத்திடுறான், மூச்சு. அப்போ அடுத்த நாள்ல இருந்து அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கும். பையனோட ஸ்டேட்டு ஜுரம், ஒரு வாரமா ஜுரம், பையன் இழைச்சிட்டான். ஏன்னா அந்த உடம்பு நம்பிடுச்சு. யூ கெட் த பாயிண்ட். ஸோ அந்த உடம்பு அஃபெக்ட் ஆகணும்னா எந்த ரூட் வழியா வந்து அஃபெக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட், அதாவது இப்படி பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு மேட்ச், ஒரு டீமே வந்து ஒரு மேட்சை தோக்கணும், ஃபர்ஸ்ட் எங்க தோக்குறாங்க? மைண்ட்ல தோக்குறாங்க. மைண்ட்ல தோக்குறாங்க. மைண்ட்ல ஏன் தோக்குறாங்க? ஏன்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஞானம், இந்த பிளேயர் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அவனுக்கு பிச்சு சரியில்லை, பால் சரியில்லை, இந்த வெதர் கண்டிஷனா இருக்கு, இப்போ ஸ்விங் ஆகல, கிளிங் ஆகல, பிளிங் ஆகல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி அள்ளி தெளிக்கிறாங்க கமெண்ட்ரிஸ். அந்த கமெண்ட்ரிஸ் அள்ளி தெளிக்கும் போது அவங்களும் கேட்கறாங்க. அப்போ அவங்களோட விஞ்ஞானமய கோஷா கெட்ஸ் ஆல்டர்ட், தேர்ஃபோர் மனோமய கோஷா கெட்ஸ் அஃபெக்டட், தேர்ஃபோர் அவங்க பிரீதிங்கே அஃபெக்ட் ஆகிடும். உங்களுக்கு பயமா வந்தா மூச்சு இழுத்து விட முடியாது. ஸோ பிராணமய அஃபெக்ட் ஆகும்போது அது எங்க போய் காட்டும்? உடம்புல தான் போய் காட்டும். ஸோ அவன் போய் அந்த பாலை பிடிக்க முடியும். ஓகே, பட் பிகாஸ் ஆஃப் வாட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் பிஹைண்ட், how come some players take a great catch, impossible catch? ஆமா, புடிச்சுறாங்க சார், எடுக்கவே முடியாது. சாதாரண நீங்களா நானே பண்ணவே முடியாது. பட் how is he doing? ஏன்னா அவங்களோட விஞ்ஞானமய கோஷம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. புரியுது, நான் இன்டர்நேஷனல் பிளேயர், ஐ அம் டூயிங் தட், நான் இவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்கேன்னு சொல்லும்போது உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்குது. சரி சூப்பர். இந்த கோஷாஸ் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணுதுன்னு சொல்றீங்க. கோஷாஸ் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அது அந்த சமிதால வரக்கூடிய கோஷாஸ் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு மேப் வந்து இருக்குன்னா அந்த மேப்ல வந்து டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே, அந்த மேப் தான் நம்மளோட பயணத்தை கண்ட்ரோல் பண்ணல. ஓகே, ரைட். மேப் பயணத்தை கண்ட்ரோல், மேப் தேவைதான். பட் அந்த மேப்பை நீங்க முறைச்சி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க பயணம் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறீங்க. இந்த புக்கில் என்ன சொல்லிடுது, அது அந்த புக்குக்கு அப்புறம் அந்த மேப்புக்கு அப்புறம் நீங்க பயிற்சியில் வரணும். சரி. ஸோ அந்த உங்களோட ஞானம் என்ன இருக்கு, வாட் இஸ் யுவர் நாலேஜ், உங்க கொஸ்டின் என்னன்ட்டு நீங்க அந்த விஞ்ஞானமய கோஷம் வந்து நான் யார், ரமணர் கேட்ட மாதிரி ஹூ ஆம் ஐ, யூ கம் இன்டு விஞ்ஞானமய கோஷம், நான் ஹூ ஆம் ஐ. பெயின் இருக்கா அப்படி அந்த பையன் அந்த ஏஜ் கிடையாது. ஆனால் வயசான ஒரு பர்சனுக்கு போய் சொல்லும்போது, எப்பா ஒரு 25 வயசு வாலிபன் அவங்க இந்த தாத்தா சொல்கிறேன்ப்பா அவங்க மரத்தில் பேய் இருந்தா, அப்படியா தாத்தா, மோயினி பேய் இருந்தா தாத்தா அப்படின்வாங்க. சொல்லுவானா சொல்ல மாட்டான். எங்களுக்கு இப்போ அரண்மனை பேய் தான் சார். ஆமாம், அவனை அதான் தான் தேவை. ஏன்னா நான் 25 இயர் வாலிபன், மோயினி பேய் கடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் தாத்தா கிட்ட. உடனே தாத்தா என்ன பண்ணுவாரு, அவ்வளோதான் ஃபினிஷ். ஸோ அவனோட விஞ்ஞான மயத்தை, அவனோட ஞானத்தை வந்து போய் ஷேக் பண்ண முடியல. சரி. ஸோ விச் மீன்ஸ் டு சே ஒன்ஸ் ஹெல்த், ஒன்ஸ் வெல்த் இஸ் ஆல் மோல்டட் பை ஃபர்ஸ்ட் த ஃபேமிலி. ஃபேமிலி என்ன சொல்லி கொடுக்குறது, அடுத்தபடி ஸ்கூல் என்ன சொல்லி கொடுக்குறது, அப்புறம் காலேஜ், அப்புறம் சமுதாயம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பர்சன் வந்து இவால்வ் ஆகும். இதே நிறைய எக்ஸ்பிளனேஷன் நல்லாவே புரிஞ்சுது சார். பட் இருந்தாலும் இன்னும் 2 இன்டர்வியூக்கு அப்புறம் முடிச்ச பிறகு எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கேள்வி கேட்கணும் இப்போ கேட்டு முடிச்சு. சரி, கண்டிப்பா சார், நல்லாவே புரிஞ்சுது. பட் இருந்தாலும் 2-3 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் சார். சார், இப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து மகாநதி படத்துக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணாங்க சார். உங்க ஒரே இதிலே ரொம்ப லாஸ் பண்ணிட்டேன், வெயிட்டை ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன் அப்படின்னா. ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல சார் ஸ்டாப் பண்ணும்? படம் பார்க்கல, எனக்கு தெரியல. இல்லை சார், மகாநதி படத்தில் ஓரளவு கொஞ்சம் குண்டா இருந்தாங்க சார். ஒரு இல்லை, நீங்கள் கேட்குறது வந்து எந்த இடத்துல எதை ஸ்டாப் பண்ணணும்? வெயிட் லாஸ், இந்த பயிற்சி ஸ்டாப் பண்ணணும் சார்.
அது வந்து உங்களோட மாடர்ன் ப்ராக்டிசஸில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம்னாசியம் மீதி ப்ராக்டிசஸில் போகும்போது அடுத்த மெத்தட்ஸை பார்க்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அப்போ யோகாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். நான் அகண்டம்னு ஒன்று சொன்ன தெரியும். அகண்டம் சொல்லிட்டேன். அகண்டம் சொன்ன பிறகு வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஸ்டாப்பிங்? ஓகே, நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் விச் ஹேஸ் டு கண்டினியூ. அகண்டமாக போயிட்டே இருக்கும். அதாவது இட்ஸ் நாட் அ பார்ட்டர் சிஸ்டம். நான் போய் வந்து வாங்கலை, நான் 200 ரூபாய் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து 6 ஆப்பிள் கொடுங்க நான் கேட்க முடியாது. அப்போ நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், 3 ஆப்பிள் கொடுங்க நான் கேட்க முடியாது. இது இஸ் நாட் யோகா. இஸ் நாட் தட். யோகா இஸ் நாட் ஃபார் காம்படிஷன். யோகா இஸ் நாட் ஃபார் பார்கெயின். யோகா இஸ் டு பி டன் வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ். ஒரு ஜாலியாக பண்ணணும், எல்லாருக்கும் நன்மை ஆகணுன்றதுக்காக நம்ம யோகி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். செல்ஃபும் ஆகும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் அவங்க எப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கணும், என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஓகே சார். சூரிய நமஸ்காரம் மூலமா வந்து உடல் எடையை குறைக்க முடியும் அப்படி சொல்றாங்க சார். அதுவும் நீங்க சொன்ன இன்னொரு செலிபிரிட்டி தான் சொன்னாங்க, அனுஷ்கா ஷெட்டி சார். அவங்கனால நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன், அதனால நான் வந்து ஃபிட்டா இருக்கேன். சார் ட்ரூ சார், சூரிய நமஸ்காரம் பண்ணா? சூரிய நமஸ்காரம் இஸ் நிறைய பேர் வந்து அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக பார்க்குறாங்க. ஓகே, பட் மோர் தென் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போனீங்கன்னா அவங்க சார்ட்டும் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த சூரிய நமஸ்காரத்தில் பிராணாயமும் இருக்கு, தியானமும் இருக்கு. சரி, அப்போ அங்கேயுமே பிராணாயமும் தியானமும் வருது. ஸோ இது மூணும் இன்டெகிரேட் ஆகி பண்ணுறது தான் சூரிய நமஸ்காரம். சரி சார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஓகே ஓகே. ஸோ இது மூணுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி பண்ணும்போது நினைச்ச காரியம் நல்ல வெற்றிகரமா வந்து வெற்றிகரமா இட் வில் ஹேப்பன். இட்ஸ் a scientific, இட்ஸ் மோர் சயின்டிஃபிக். சரி சார். சார் இந்த சில பேர் ஜிம்முக்கு போகிறவங்க வந்து லேட் நைட் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டு வந்து ஜிம்முக்கு போகிறவங்க சார், அவங்க ஸ்லீப் சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகுது. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்க ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுங்க. நான் இன்னும் சொல்லலை, பட் மேபி மார்னிங் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன். ஆமாம் ரைட் தான். ஸோ ஆமாம். ஸோ உங்கள் கேள்வி என்னன்னாக்கா இது கரெக்டான்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். எப்படி கரெக்டாக இருக்கும் அது? ஓகே சரி. இல்லை கேட்டேன். அதாவது ஸ்லீப் வந்து ரெஸ்ட் ஆக்டிவிட்டி, ஸ்லீப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ஜீவராசியும் தூங்குது. சரி, எல்லா ஜீவராசியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கும், நல்லாவே தூங்கும். மனிதன் தான் நம்ம தான் வந்து என்னவா அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ என்ன கேள்வி தான் என்னன்னா நம்ம தூங்குனாதான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கரெக்டாக போகும். தூக்கம் இன்மையால வந்து நிறைய பேர் தூக்கம் சரி இல்லைனாக்கா உங்களோட வெயிட் கரெக்ஷன் ஆகாது. சி வெயிட் நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வர்டிகலாக குரோ ஆகும். அந்த ஏஜ் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் ஹாரிசான்டல் குரோத். ஸோ நம்ம பேசுறது ஹாரிசான்டல் குரோத் பிரச்சனை. ஓகே. ஸோ ஸ்லீப் வந்து ஃபார் வர்டிகல் ஆர் ஈவன் ஃபார் நார்மல் மெயின்டெனன்ஸ். ஒரு உடம்புக்கு வந்து மெயின்டெனன்ஸ்னாக்கா ஒரு என்ஜின் ஓடிட்டே இருக்கு, அந்த என்ஜினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ரெஸ்ட் தான் ஸ்லீப். இது வந்து இயற்கையாகவே இருக்கு. ஒரு சர்டன் லெவலுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். தூக்கத்தை யாரும் வந்து வென்றது கிடையாது. தூக்கத்தை வென்றவன் வந்து ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட கேஸா அப்படின்னு. பட் தட் இஸ் நீடட் வென் யூ ஆர் ப்ராபப்ளி இன் அ பேட்டில் ஃபீல்டு. ஒரு பேட்டில் ஃபீல்டு, ஒரு வார். ஓகே. ஸோ அதில் வந்து சில ஸ்டோரி அவங்க தூங்க மாட்டாங்க. இப்போ கிரீன் பரேட்ஸ் இருக்கிறாங்க, இல்லை நேவி சீல்ஸ் இருக்கிறாங்க, ஏன்னா ஆர்மியில் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க தூங்காமல் இருக்கிறது. ஸோ அது தேவையில்லை. ஸோ வை யுவர் ஃப்ரெண்ட் ஆர் whoever it is who is doing that, I don't think they need to do that. ஓகே சார். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இப்போ ஜிம்முக்கு காலைல போகணுங்கிறதுக்காக அவங்க வந்து லேட் நைட் ஒரு 2 மணிக்கு தான் வராங்க, வந்து தூங்குறதுக்கு அப்புறம் 6 மணிக்கே இந்த ஸ்லீப்பை வந்து பாதி தூரத்தில் பிரேக் பண்ணிட்டு போகலாம், வேணாம்னு சொல்றீங்க. அப்படிதானே சார் சொல்றீங்க? பண்ணாக்கா வந்து உங்களோட செல்ஸ் வந்து டயர் ஆகும். நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்க, உங்கள் செல்ஸ் வந்து will get tired, there will be more strain on the cells. சார் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்க வந்து மன உளைச்சல் வருது சார். அவங்களே கிள்ளிக்கிறாங்க, கையில் வந்து சூடு போட்டுக்கிறாங்க, நெய் எடுத்துக்கிறாங்க, நான் வெயிட் லாஸ் ஆக முடியல அப்படின்னு ஒரு ட்ராமாக்கு போயிடுறாங்க. ஏன் சார், ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃபிசிக்கல் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் மென்டலி ஏன் அஃபெக்ட் ஆகும்? Because they are taking it personal. Okay. As you said, they are taking it selfish, they are taking it personal. They are comparing themselves with others. Okay. அது இல்லாமல் மீதி ஃபேமிலி மெம்பர்ஸும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு கேர்ள் மைட் பி தேர், ஷீ இஸ் நாட், உனக்கு குண்டா இருக்கிறதுனால உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படியெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அகெயின் யூனோ ஈவன் பாய்ஸ் வந்து மேரேஜுக்குன்னு ட்ரை பண்ணும்போது ரிஜெக்ஷன் ஆகுது மேட்ரிமோனியில். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ சரியான நாலேஜ் அந்த விஞ்ஞானமய கோஷா வந்து அடி வாங்கியிருக்கு. அவங்களுக்கு தெரியல எது ரைட்டு எது ராங்கு, எது அட்ஜஸ்ட் பண்ணால் எது பண்ணக்கூடாது தெரியல. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு போகும்போது தே ஷுட் டேக் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங், தே ஷுட் மீட் அ சைக்கியாட்ரிஸ்ட், go to a doctor or take some professional help. Okay. அந்த மாதிரி கட் பண்ணுறது, இது பண்ணுறது, வயலண்ட்டாக பண்ணுறது வந்து பண்ணக்கூடாது.
சரி அப்படி பண்ணக்கூடாதெல்லாம் தாண்டி நீங்க சொல்றது என்ன ஸ்டார்டிங்ல யாருன்னா செல்ஃப்லெஸ்ஸா பண்ணனும்னா செல்ஃப்லெஸ்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த பிரச்சனைக்குள்ளே போக மாட்டோம். கரெக்ட்டா சார்? ஆகாது. உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே சார். லாஸ்ட் பொசிஷன் சார், மைண்ட்ஃபுல்னஸ் இன் யோகா அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படின்னா என்ன சார்? மைண்ட்ஃபுல்னஸ் வந்து யோகத்தோட ஒரு அம்சம் அது. ஓகே. இட் இஸ் அதாவது பீயிங் அவேர். பீயிங் அவேர் தட் யூ ஆர் ஃபுல்லி அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் ஹேப்பனிங். ஓகே. நிறைய பேர் வந்து மெடிடேஷன் தான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது இட் இஸ் நாட் கரெக்ட். ஈவன் ஸ்ரீ ரவிசங்கர் ஹஸ் கிளாரிஃபைட் திஸ் பாயிண்ட் இன் ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நீங்கள் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஆசனாஸ், எக்ஸசைஸ், பிராணாயாமா, தியானம் பண்ண மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் எ டூல் விச் யூ கேன் கல்டிவேட். அதோட மீனிங் என்னன்னாக்கா, உன் மைண்டு நீ சொல்கிற பேச்சை கேட்கும். உன் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. உன் மைண்டு வந்து ஒரு இடம் ஃபோக்கஸ் ஆகுது, இந்த சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் ஆகினா அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக தெரியும், ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுக்கிட்ட பின்னாடி யாருன்னா வராங்க, இப்படி வராங்கன்னாக்க உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. மைண்ட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டைமென்ஷன். அது 7ஆம் அறிவும் இருக்குது. அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்தால் கூட யாருன்னா அடிக்க வரும்போது அந்த மைண்ட் சொல்லணும், டக்குன்னு போய் புடியும். தட் இஸ் அ ட்ரெயின்ட் மைண்ட். Okay, the trained mind will tell how long to sleep, how much to sleep. So it's like the mindfulness leads or it makes your mind as a weapon, a tool. So அதுதான் mindfulness. அது வந்து ஒரு வரம், ஒரு gift. Mindfulness is a gift of yogic practice. It is not just being, அதாவது you cannot force a mind, now I'll be mindful. நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறேன், என் கேமரா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நான் மைண்ட்ஃபுல்னாக்கா அந்த மாதிரி ப்ராக்டிஸில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் டென்ஷன் ஆகும். தேவையில்லாத டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே சார், தென் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நான் வந்து நம்ம கான்வர்சேஷன்லேருந்து நான் என்ன வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட் சொல்கிறேன் சார். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கன்க்ளூஷன், ஒரு சம்மரைஸ் பண்ணி முடிக்கணும் சார். கமெண்ட்ஸ் எஸ் சார், கமெண்ட்ஸ் போடுவாங்க சார். வேற கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக கேளுங்க. we are going to come back. எஸ் சார். நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தூரம் வந்து பாடி எக்ஸசைஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து மெடிடேட்டும் பண்ணணும், பிராணாயாமமும் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன். மெடிடேஷன்னா என்ன நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் சார். கண்டிப்பாக பண்ணலாம். அது வெயிட் லாஸ்னு சொல்ல வேணாம், லாஸ்ங்கிறதே ஒரு நெகட்டிவ் டேர்மா இருக்கும். ரைட் ஷேப், fit you are coming into fitness. Yes sir. Healthy and fit, mentally and physically. Yes sir. Anything? Nothing. All the best. Okay, thank you sir. Thank you so much. Good luck.